அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் நிறைந்த அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராக இறங்கி வருகிறது. உங்களுக்கு நேராக இறங்கி வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? உங்க குடும்பத்தை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? உங்க பிள்ளைகளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? உங்கள் மேல் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படுகிறதா. இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்க அநேக நுகங்களை சுமந்து கொண்டிருக்கலாம், அநேக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து தெளிவாய் கிரயமாய் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி மூலியமாய் உண்டான வார்த்தை இது. இந்த காலை வேளையில அந்த மகா பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நேராய் அவர் அனுப்பி சொல்லுகிறார், மகளே பயப்படாதே, உன்னுடைய நுகம் முறிக்கப்படும். மகனே பயப்படாதே, உன்னுடைய நுகம் முறிக்கப்படும். நீ எதற்கும் கவலைப்படாதே. இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே உங்களுடைய நுகங்கள் முறிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வேத வசனம் என்ன அழகா இந்த காலை வேளையில நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை அப்படிங்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை கொண்டு வருகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்கள்ல வியாதி என்கின்ற நுகம் உங்கள் மேல் இருக்குமானால், கண்ணீர் என்கின்ற நுகம் உங்கள் மேல் இருக்குமானால், சஞ்சலம் என்கின்ற நுகம் உங்கள் மேல் இருக்குமானால், அநேக காரியத்துல உடைக்கப்பட்ட நிலைமையில நுகத்தை சுமந்து கொண்டு இருப்பீர்களானால், இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் நிறைந்த அந்த 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை நிமித்தம் வியாதி என்கின்ற நுகம் முறிக்கப்படுகிறது, கண்ணீர் என்கின்ற நுகம் முறிக்கப்படுகிறது. நீ நெருக்கப்பட்ட காலத்தில் நீ எத்தனையோ தடவை நீ விழுந்து போயிருக்கலாம். அந்த விழுந்து போன தன்மையிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டெடுக்கிறார். உங்களுடைய நுகங்கள்லாம் முறிக்கப்படுகிறது என்று இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய நுகமெல்லாம் எடுக்கப்பட போகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே உங்க குடும்பத்தில் இருக்கிற நுகத்தை ஆண்டவர் உடைத்து கொண்டிருக்கிறார். உங்க கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விடுவிக்கப்பட போறீங்க. ஆண்டவர் அப்படித்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை வகையான கட்டுகள்ல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க கட்டப்பட்டிருக்காங்க, குடும்பம் கட்டப்பட்டிருக்கு, வேலை கட்டப்பட்டிருக்கு, வருமானங்கள் கட்டப்பட்டிருக்கு. எத்தனையோ பேர் பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லும் போது சொல்லுவாங்க, ஐயா எனக்கு வருமானமே இல்லை, நான் சம்பாதிக்கிறது என் கையில தங்கல. இதெல்லாம் ஒரு வகையான கட்டுல உங்க வருமானங்கள் கட்டப்பட்டிருக்கு. சம்பாதிக்கிறது கையிலே தங்கலன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு வகையான கட்டுல கட்டப்பட்டிருக்கு. நீங்க சம்பாதிக்க போக முடியலன்னு சொல்றது அது ஒரு வகையான கட்டு. அதான் அநேக கட்டுகள்ல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கட்டுகள் இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கும் பொழுதே உங்க நுகங்களை எல்லாம் முறித்து உங்கள் கட்டுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறுக்க போகிறாராம். வேதம் சொல்லி இருக்கிறது, பூமியில எந்த கட்டு கட்டப்படுதோ அது பரலோகத்திலையும் கட்டப்படுதான், எவைகள் பூமியில அறுக்கப்படுதோ அதுவும் பரலோகத்துல அறுக்கப்படுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய கட்டுகளை அறுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து விட்டார். நிச்சயமாய் அறுப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மரித்து போய் கிடந்த அந்த லாசருவை அடக்கம் செய்து விட்டார்கள். அடக்கம் செய்துவிட்டு எல்லாரும் 4 நாள் ஆகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டு கதறிக்கொண்டு இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் போய் அந்த லாசருவை வெளியே வர சொல் என்று சொன்ன பொழுது அந்த லாசரு வெளியே வந்து நின்றான். அந்த லாசரு வெளியே வந்து நிற்கும் பொழுது அங்க நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து அவனுடைய கட்டுகளை அறுத்து விடுங்கள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக அந்த கட்டுகளை அறுக்க சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? அவர் மரண கட்டுல கட்டப்பட்டிருந்தார். அந்த கட்டுகளெல்லாம் அறுத்த பொழுது அந்த லாசரு விடுவிக்கப்பட்டார். இந்த வார்த்தையை எதுக்கு உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எப்படிப்பட்ட கட்டுல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க? வியாதி என்கின்ற கட்டுல கட்டப்பட்டிருக்கிறீங்களா? சஞ்சலம் என்கின்ற கட்டுல கட்டப்பட்டிருக்கிறீங்களா? கண்ணீர் என்கின்ற கட்டுல கட்டப்பட்டிருக்கிறீங்களா? இன்னும் வறுமையின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? என்னென்ன கட்டு இந்த காலை வேளையில உங்களிடத்தில் இருக்கிறதோ அந்த கட்டுகளை பார்த்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டது.
அவர் வந்து உங்க கட்டுகளை அறுப்பாரானால் நீங்கள் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீர்கள். உங்க கட்டுகள் எல்லாம் அறுந்து விழும். வியாதி என்கின்ற கட்டு விழுந்து போகும். அவைகளெல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். அவர் சொன்னதுதான். இத்தனை நாட்களாய் நீங்கள் நுகத்தை சுமந்து கொண்டு என்ன செய்வதென்றே தெரியாமல் நீங்கள் பாரத்தோடு, இருதயத்துல சஞ்சலத்தோடு நீங்கள் அநேக இடத்துக்கு ஓடிக்கொண்டிருந்தீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய அங்கலாப்பையும் உங்களுடைய தத்தளிப்பையும் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிற அந்த அலைச்சலையும் இயேசு கிறிஸ்து பார்த்திருக்கிறார். அவர் பார்த்ததுனால உங்களை பார்த்து சொல்கிறார், உன் நுகங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு உன் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். மகளே, பயப்படாத. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாத அளவுக்கு சில கட்டுல நீ கட்டப்பட்டிருக்கிறியா? தெய்வத்தை நீ விசுவாசித்து பாரு. என் தெய்வத்தினுடைய மகிமை உன்னிடத்தில் இறங்கி உன் கட்டுகளை அறுப்பது அதிக நிச்சயம். நீ ஜெபத்துக்கு போக முடியாத அளவுக்கு கட்டி வைத்திருக்குதா? நீ ஆண்டவரை விசுவாசித்து கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபிச்சு பாரு. உன் கட்டுகள் அறுக்கப்படும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஐயோ, வியாதி என்கின்ற ஒரு கட்டு வந்துருச்சுன்னு சொல்லி நீ சோர்ந்து படுத்தினா அந்த வியாதி உன்னை படுக்க வைத்து விடும். ஐயோ, எனக்கு ரொம்ப இருதயம்லாம் உடைக்கப்பட்டது, அந்த உடைக்கப்பட்ட நிலைமையை நினைச்சு நீ உட்கார்ந்து அதை உட்கார வச்சு விடும். நீ அதையெல்லாம் பெரிய பொறுப்பெடுத்து பார்க்காமல் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கிப்பார். உன் நுகங்கள் எடுக்கப்படும், உன் கட்டுகள் அறுக்கப்படும். அவர் கட்டுகளை அறுப்பாரானால் என்ன தெரியுமா நடக்குமா? அடுத்த லைன் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இனி எந்த அசுத்த கிரியிலும் உங்களை அடிமை கொள்வதில்லை. எந்த பலவீனமும் உங்களை அடிமை கொள்வதில்லை. எந்த சஞ்சலமும் உங்களை அடிமை கொள்வதில்லை. எந்த தத்தளிப்பும் உங்களை அடிமை கொள்வதில்லை. இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் ஒருவேளை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்குமானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே வைராக்கியம் நிறைந்தவராய், உயிர் திறந்தவராய், புண்ணியராய் என்று சொல்லுகிறார். உன் நுகங்கள் எல்லாம் குறிக்கப்படுகிறது, உன் கட்டுகளும் அறுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த வியாதியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. பயப்படாதீர்கள். என் தெய்வம் சொல்லுவாரானால் நிச்சயமாய் கட்டுகள் அறுக்கப்படுவது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என் தெய்வம் லாசருவை எழுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார். அவனை வெளியே கொண்டு வந்து அவன் கட்டுகளை அறுத்து விடுங்கள் என்று சொன்னார். கட்டுகள் அறுக்கப்பட்ட பொழுது அவன் நல்ல ஜீவனுள்ள ஒரு மனிதனாய், நல்ல உணர்வு நிறைந்தவனாய், நல்ல ஆரோக்கியம் உள்ளவனாய் நின்றான். காரணம் என்ன தெரியுமா? அறுக்க சொன்னவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னென்ன கட்டுல மகளே கட்டப்பட்டிருக்க, என்னென்ன கட்டுல மகனே நீ கட்டப்பட்டிருக்க, பிள்ளைகளே என்னென்ன கட்டுல கட்டப்பட்டிருக்கிறீங்க, உங்க கட்டுகள் எல்லாம் இதோ அறுந்து விழுகிறது. இது என் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இது இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்க போகிறது. இந்த வார்த்தை உங்களை நடத்த போகிறது. இந்த வார்த்தை உங்களை ஜீவனோடு எப்படி லாசருவை எழுப்பி ஜீவனோடு நிக்க வச்சாரோ அதே வார்த்தை, அதே புண்ணிய வார்த்தை, அதே தெய்வம் தான் உங்களை பார்த்து இந்த காலை வேளை சொல்லுகிறார், உன் கட்டெல்லாம் அறுக்கப்படுது, நீ ஜீவனோடு வாழ்வன்னு வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லுவாரானால் மாத்துகிறவன் யார்? அவர் சுகத்தை கொடுப்பாரானால் தடுக்கிறவன் யார்? அல்லேலூயா. என்ன அழகா இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் எறாதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. ஒருவேளை நுகங்கள் உங்கள் மேல் அதிகமாய் வந்து, பிரச்சனைகள் அதிகமாய் வந்து, அந்த பிரச்சனையின் மித்தம் நீங்கள் கட்டப்பட்டு ஒரு பெரிய சுமையை நீங்கள் சுமந்து கொண்டு, அந்த சுமையும் அந்த கட்டுகளும் ஒருவேளை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்குமானால் இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது என் தேவன் உங்களை சந்திப்பது அதிக நிச்சயம். உங்கள் அண்டையிலே வந்து நிற்பார். எப்படி லாசரு வைக்கப்பட்டிருந்த கல்லறை அண்டையிலே போய் நின்று அவனை வெளியே கொண்டு வாங்கள் என்று சொன்னாரோ அதே போல உங்கள் அண்டையிலே நின்று உங்களை பார்த்து சொல்லுவார், உங்களுக்கு விரோதமா இருக்கிற கட்டுகளை பார்த்து சொல்லுவார், என் பிள்ளையை தொட்டது தப்பு, அருந்து போய் என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாய் அருந்து கீழே விழும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவர் மகா பெரிய தீர்க்கதரிசி. அவர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் கட்டுகள் அறுக்கப்பட்டது, உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது, உன் நுகங்கள் உடைக்கப்பட்டது. அது எந்த மாற்றமும் கிடையாது. சரீரத்துல பலவீனத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. சஞ்சலத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஒருவேளை அந்த தவிப்பு
வியாதி, சஞ்சலம் உங்களை கட்டி அடக்கி வைத்திருக்கிறதா? என் ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் அடிமைப்படுத்தின அப்படிப்பட்ட கிரிகளை நான் இதோ என் பிள்ளைகளிடத்திலிருந்து எடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அததான் அந்த லைன்ல சொல்லும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவன் சொல்லும் பொழுது யாரையா தடுக்க முடியும்? என் தேவன் உங்களை வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா ஒருத்தரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. பயப்படாதீங்க. உங்க நுகங்கள் எடுக்கப்படுகிறது, உங்க கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்க கிட்ட இருந்தும், உங்க பிள்ளைகள் கிட்ட இருந்தும், உங்க குடும்பத்திலிருந்தும், உங்க வீட்டில இருந்தும், உங்க வேலை ஸ்தலத்திலிருந்து வெளியே என் ஆண்டவர் விரட்டுகிறார். அது ஓடி போகிறது. இனி உங்களை எந்த துக்கமும் தொடாது, எந்த நுகமும் தொடாது, எந்த கட்டும் தொடாது, எந்த அடிமையும் உங்களிடத்தில் வராது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து ஓடிக்கொண்டே இருங்கள். உங்க நுகங்கள் உடைக்கப்படும், உங்க கட்டுகள் அறுக்கப்படும். உங்களுடைய அடிமைத்தனம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆவிகளையும் என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? உன் அடிமைத்தனம் மாறிவிட்டது, உன் நுகம் மாறிவிட்டது, உன் கட்டுகள் அறுக்கப்பட்டது. பயப்படாத. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தருடைய நுகத்தை எல்லாம் உடைத்து, உங்க கட்டுகளை எல்லாம் அறுத்து, எல்லா பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை வாழ வைப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துறப்பா. தெய்வமே, இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன். உன் நுகத்தை நான் எடுப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன். உன்கிட்ட இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியும் உன்னிடத்திலிருந்து நான் விளக்குகிறேன் என்று வாக்கு கொடுத்தீர். எந்தெந்த பிள்ளைகள் வியாதி நிமித்தம், சஞ்சலத்தின் நிமித்தம் ஆண்டவர் இன்னும் இருக்கிற அநேக காரியத்துல கட்டப்பட்டிருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நுகத்தையும் உடைத்து, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகளையும் அறுத்து உடைய பிள்ளைகள் நீங்க விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவராய் நின்று சொல்லுகிறேன் என்று, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீங்க தான் ஆண்டவரை சொல்லி இருக்கிறீங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை எந்தெந்த பிள்ளைகள் கேட்கிறார்களோ, கேட்கிற வேளைகளே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன், மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை உண்டாகட்டும். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த, இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்க நுகத்தை எல்லாம் எடுத்து விட்டார், உங்க கட்டுகளை எல்லாம் அறுத்து விட்டார், எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியும் விரட்டி விட்டார்.